ஹலோ காம்ரேட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க எல்லாரும் கண்டிப்பா நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஸ்டோரி தான் கொண்டு வந்திருக்கேன். எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓப்பனிங் சீன்ல ஒருத்தன் ஏர்போர்ட்ல இருக்கிறத காட்டுறாங்க. இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ ஜஸ்டின். ஜஸ்டின் ரொம்ப நேரமா அவனுடைய லக்கேஜ் வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அங்க இருக்கிற எல்லாரும் அவங்களுடைய லக்கேஜ் எடுத்துட்டு வெளியே கிளம்பிடுறாங்க. ஆனா அவனது மட்டும் இன்னும் வரல. என்னடா நம்ம பேக்கை மட்டும் இன்னும் வரலன்னு பார்த்துட்டு இருக்கும்போது கடைசியில ஒரு வழியா அவனுடைய பேக்கும் வந்து சேருது. அதனால அவன் லக்கேஜ் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறான். அப்ப ஜஸ்டின் சரியா வெளியே போகும்போது தான் காட்டுறாங்க, உண்மையிலே இப்பதான் அவனுடைய பேக் வருது உடைஞ்சு போன நிலைமையில. ஜஸ்டின் அவனுடைய பேக்குக்கு பதிலா வேற ஒன்ன மாத்தி எடுத்துட்டு வந்துட்டான் போல. அவன் அங்கிருந்து நேரா வீட்டுக்கு வந்துட்டு டிவி பார்த்துட்டு இருக்க. அப்ப அவன் எடுத்துட்டு வந்த பேக்ல இருந்து யாராவது பக்கத்துல இருந்தா என்ன காப்பாத்துங்கன்னு சொல்ற சத்தம் கேக்குது. இது கேட்ட உடனே, டே அலெக்ஸ், உனக்கு பிராங்க் பண்றதை தவிர வேற வேலையே இல்லையா? நேரம் கேட்ட நேரத்துல விளையாடிட்டு இருக்கிறதுன்னு சொல்றான். ஆக்சுவலா அலெக்ஸ் யாருன்னா ஹீரோவோட ஃப்ரெண்டு. அப்ப திரும்பவும் பேக்ல இருந்து, தம்பி அலெக்ஸ்லாம் இங்க இல்லப்பா, தயவு செஞ்சு இந்த பேக்கை மட்டும் ஓபன் பண்ணி விடுப்பான்னு யாரோ சொல்ற மாதிரி இருக்குது. ஜஸ்டின் இதை பார்த்து சந்தேகப்பட்டு அந்த பேக்கை திறந்து பார்த்தா உள்ள ஒருத்தன் நாளா மடிச்சு வச்ச மாதிரி உயிரோட இருக்கான். யோ, யாரையா நீ? முதல்ல என் பேக்ல என்னையா பண்ணிட்டு இருக்குன்னு அவன்கிட்ட ஜஸ்டின் கேட்க, தம்பி என்ன சில பேர் இந்த பேக்ல இருந்து வெளியே வராத மாதிரி அடைச்சு வச்சுட்டாங்கப்பா, தயவு செஞ்சு இதுல இருந்து என்ன வெளியே எடுப்பான்னு உள்ள இருக்கிறவன் சொல்றான். சரி, நான் வேணும்னா உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகவான்னு அப்ப ஜஸ்டின் கேட்க, தம்பி வெளியே நிறைய பேர் என்ன தேடிட்டு இருக்காங்க, நீ இந்த பேக்ல இருந்து வெளியே எடுத்து மட்டும் விடு, நானே இங்கிருந்து தப்பிச்சு போயிடுறேன்னு அவன் சொல்றான். சரி, அவன் சொன்ன மாதிரியே பண்ணலாம்னு ஜஸ்டின் உள்ள இருக்கிறவனோட காலை பிடிச்சி வெளியே எடுக்க ட்ரை பண்றான். அப்ப அவன் வலி தாங்க முடியாம கத்தும் போது அவன் வாயிலிருந்து ஒரு தங்க காசு வெளியே வந்து விழுது. இதை பார்த்து ஜஸ்டின் ஷாக் ஆகுறான். ஆமாப்பா, இதுதான் எனக்கு இருக்கிற பிரச்சனை. எனக்கு எப்பெல்லாம் வலிக்குதோ அப்பெல்லாம் நான் தங்க காசை வாந்தி எடுப்பேன். இதனால தான் என்னை எல்லாரும் தேடிட்டு இருக்காங்கன்னு பேக்குள்ள இருக்கிறவன் சொல்றான். அதோட இல்லாம நீ மட்டும் என்ன காப்பாத்தினா உனக்கு இன்னும் நிறைய தங்க காசு கொடுக்குறேன்னு அவன் சொல்றான். இதை பார்த்த உடனே பேக்கை மூடி வச்சுட்டு ஜஸ்டின் கோல்டு காயினை எடுத்துட்டு போய் இது மாதிரியான பொருள் வாங்குறவங்க கிட்ட கொடுக்குறான். அதை வாங்கி பார்த்த கடைக்காரன், டே தம்பி, இது 100 வருஷம் பழமையான ராஜா காலத்துல யூஸ் பண்ண தங்க காசுடா, இது எப்படிடா உனக்கு கிடைச்சதுன்னு கேக்குறான். அது ஒரு பேக்ல இருந்துச்சுன்னா. சரி, இது தேருமா தேராதான்னு சொல்லுங்கன்னு ஜஸ்டின் கேட்க, என்னது தேருமாவா? இது ரொம்ப ரேரான ஐட்டம் தம்பி, ஒரு காயினுக்கு சொல்லையா உனக்கு 25,000 தரேன், இதுக்கு மேல எக்ஸ்ட்ரா இருந்தா என்கிட்டே எடுத்துட்டு வா, நானே வாங்கிக்கிறேன்னு சொல்றான். அப்புறம் ஜஸ்டின் பணத்தை வாங்கிட்டு அவன் ஃப்ரெண்டு அலெக்ஸ் கிட்ட கொடுக்க, மச்சி அவன் கொடுத்த காசை அப்படியே வாங்கிட்டு வந்துருவியாடா? நானா இருந்தனா பேரம் பேசியே இன்னும் 10,000 எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்திருப்பேன், என்னடா பொழைக்கு தெரியாத புள்ளையா இருக்கேன்னு அலெக்ஸ் சொல்றான். சரி, அந்த கோல்டு காயினை எங்க கண்டுபிடிச்சுன்னு அலெக்ஸ் கேட்க, வாடா காட்டுறேன்னு ஜஸ்டின் வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். அப்படி 2 பேரும் போகும்போது ஹீரோவோட லவர் அவன் வீட்டுல இருந்து வெளியே வந்ததோட இல்லாம, டே ஜஸ்டின், நீ வேலைக்கு போகாம சும்மா சுத்திட்டு இருக்கிறன்னு மட்டும் தான் நினைச்சேன், ஆனா இப்படி ஒருத்தனை கொலை பண்ற அளவுக்கு மோசமான ஆளா இருப்பேன்னு நினைக்கலன்னு சொல்றா. அதாவது இவ சூட்கேஸ்ல இருக்கிறவனா பாத்துட்டா போல. இதை கேட்ட அலெக்ஸும் சந்தேகப்பட்டு மேல வந்து சூட்கேஸ்ல இருக்கிறவனா பாத்துட்டான். டே என்னடா இதுன்னு அவன்கிட்ட 2 பேரும் கேட்க, ஜஸ்டின் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறான். சரி, என்னவோ இருக்கட்டும், முதல்ல இவனை சூட்கேஸ்ல இருந்து வெளியே எடுக்கலாம்னு லவர் அவனுடைய காலை பிடிச்சி இழுக்க ஜஸ்டினும் போய் ஹெல்ப் பண்றான். அப்ப உள்ள இருக்கிறவனுக்கு வலிக்க ஆரம்பிச்சதால திரும்பவும் அவன் தங்க காசை வாந்தி எடுக்க அலெக்ஸ் அந்த காயினை எடுத்து பார்த்துட்டு எதையோ யோசிக்கிறான். அதோட இல்லாம திடீர்னு அவன் அந்த சூட்கேஸை இழுத்துட்டு போய் படிக்கட்டுல தள்ளி விட அது கீழே விழும்போது ரொம்பவும் வலிச்சதால இப்ப நிறைய தங்க காசு கொட்டுது. இதை பார்த்துட்டு 3 பேருக்கும் பேராசை வந்திட ஜஸ்டின் ஒரு நாள் மட்டும் இவனை வச்சு எவ்வளவு காசு எடுக்க முடியுமோ எடுத்துட்டு அப்புறம் வெளியே விட்டுறணும்னு சொல்றான். அப்புறம் எலி டிராப்ல அவனுடைய விரலை மாட்ட வச்சு காசு எடுக்கிறாங்க. அவன் கடவாப்பல்ல புடுங்கி வலிக்க வச்சு காசு எடுக்கிறாங்க. ஜஸ்டினோட லவர் ஹீல்ஸ் போட்டு சூட்கேஸ் மேல ஏறி ஏறி மிதிக்கிறா. அடுத்து ஏதோ மிஷின்ல போட்டு வலிக்க வச்சு அதிலிருந்து கொட்டுற காசை டீ குடிக்கிற கப்பலெல்லாம் பிடிக்கிறாங்க. இப்படி விதவிதமா டார்ச்சர் பண்ணி வந்த காசை வித்து ஹீரோ காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸை வாங்குறது, லவ்வர் வைர நகையை வாங்குறதுன்னு ஒரே அலப்பற பண்றாங்க. இப்ப அடுத்த லெவலா அவனுக்கு கரண்ட் ஷாக் கொடுக்க அவன் வலி தாங்க முடியாம கத்தும் போது வாயிலிருந்து தங்க காசு அருவி மாதிரி கொட்டுது. இப்படி அவங்க டார்ச்சர் பண்ணதுல அவன் கிட்டத்தட்ட சாகர நிலைமைக்கு போயிட அப்ப திடீர்னு, இது போதுண்டா, நான் சொன்ன மாதிரி ஒரு நாள் ஆச்சுல, இவரை வெளியே விட்டுறலாம்னு ஜஸ்டின் சொல்றான். அதுக்கு அலெக்ஸ், டே மச்சி, இவன் செத்தா சாகட்டும், நாம இன்னும் நிறைய தங்க காசு எடுத்துட்டு பணக்காரனாகலாம், பெரிய கப்பல் வாங்கலாம், அதை வச்சு இந்த உலகம் முழுக்க சுத்தலாம்னு சொல்றான். இதெல்லாம் கேட்ட ஜஸ்டின், நீங்க 2 பேரும் தப்பு பண்றீங்க, நான் போலீஸ்க்கு கால் பண்ண போறேன்னு போக இதை பார்த்த லவர் அவங்கிட்ட இருந்து போன புடுங்கி உடைச்சதோட இல்லாம சுத்தியால அவன் தலையிலேயே அடிச்சிட்டா. அப்ப ஜஸ்டினோட தலையில இருந்து பொல பொலன்னு ரத்தம் ஊத்த அவன் அங்கிருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு போயிடலாம்னு நினைக்கும் போது படிக்கட்டுல மயக்கம் போட்டு விழுந்துட்டான். அப்புறம் அவங்க 2 பேரும் ஹை வோல்டேஜ்ல வச்சு திரும்பவும் கரண்ட் ஷாக் கொடுக்க சூட்கேஸ்ல இருக்கிறவன் கதறவான்னு பார்த்தா அவன் கண்ணு தங்க கலர்ல க்ளோ ஆகி சிரிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப இவங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த சூட்கேஸ் வெடிச்சிருது. இப்ப அதுல இருந்து புகை வர ஆரம்பிச்சு கொடூரமான ஒரு பூதம் வெளியே வந்ததோட இல்லாம, ஏண்டா மனுஷ பசங்களா, கொஞ்சம் தங்க காசு எடுத்துட்டு என்ன காப்பாத்துவீங்கன்னு பார்த்தா பணத்துக்காக ஒருத்தனை கொலை பண்ற அளவுக்கு போயிட்டீங்கல்ல, உங்களை மாதிரி பேராசை பிடிச்சவங்கள தான் நான் இத்தனை நாளா தேடிட்டு இருந்தேன்னு சொல்லி முடிக்கும் போது அதே மாதிரி 2 சூட்கேஸ் வந்து விழுது. அதே நேரத்துல இவங்க 2 பேரும் கோரமா கத்துற சத்தமும் கேக்குது. அதாவது முதல்ல அவன் இருந்த மாதிரியே அவங்களையும் நாளா மடிச்சு சூட்கேஸ்ல போட்டு அந்த பூதம் எடுத்துட்டு போயிருச்சு போல. என்ன காம்ரேட்ஸ், இந்த கதை நல்லா இருந்ததா?
பார்த்தா கண்டிப்பா இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இதை பத்தின உங்களுடைய கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்படியே சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை இது மில்லர் வாய்ஸ் ஓவர் அண்ட் நான் உங்கள் எர்னஸ்டோ மில்லர்.